ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நேற்று நைட்டு 12:05க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டோக்கன்ஸுமே காலையில் 1:15 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. இன்றைக்கி நைட்டு நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்கள். 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். அடுத்த நாள் தரிசனத்துக்கு தான் நாள் கீழ் திருப்பதியில் நைட்டு 12 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா 3 இடங்களில் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கின அன்னைக்கு அனுமதிக்கப்படுற நேரம் அப்படின்னா நைட்டு 12 1 மணிக்குள்ளார நம்ம டோக்கனை வாங்கிடுவோம். பட் அந்த நேரத்தில் மலை ஏற முடியாது, ஏன்னா அலோடு கிடையாது. நடைபாதைகளாக இருக்கட்டும், கார்ஜி பஸ் போகிற வழியாக இருக்கட்டும். காலையில் 3 மணிலேருந்து பஸ்ஸில் போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. கார்ஜி பஸ்ஸில் நடந்து போகிறோம் அப்படின்னா அலிப்பிரி வழியாக நடந்து போகிறப்ப காலையில் 5 மணிலேருந்தும், ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறப்ப காலையில் 6 மணிலேருந்தும் அனுமதிப்பாங்க. ஸோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா அனுமதிக்கப்படுற இந்த நேரத்தில் அன்னைக்கே நீங்கள் திருமலைக்கு போயிடலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். இதே திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது வாங்குறீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணும். அதுவும் வாங்கின அன்னைக்கு நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்களே, அப்போ ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த திவ்யதர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணாதான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் தான் திவ்யதர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். தரிசனம் பொறுத்த வரைக்கும் ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் ஒரு தடவை திவ்யதர்ஷன் டோக்கனோ இல்லை ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்து வாங்குறதுக்கு 2 டோக்கனில் எது வாங்கினாலும் 30 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும். 300 ரூபாய் தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலான்னு TTDயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 15 மணி நேரம் ஆகுதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. பாட்டகங்கம்மா கிட்ட கியூ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நீங்கள் 2 விதமாக டிசைட் பண்ணிக்கலாம். அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த ஹவர்ஸ் ஓகேவாக இருந்தால் சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வந்துடலாம். சில டைம் சொன்ன டைமுக்கு முன்னாடியே கூட, இப்போ 15 மணி நேரம் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கூட சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற அந்த ரீஎன்ட்ரி டோக்கனை வாங்கிட்டு வரீங்க, மீன்ஸ் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு சுவாமி தர்சனம் பார்க்கலன்னு நம்ம வெளியில் வரலாம். நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணுறப்பவே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, அடுத்து எத்தனை மணிக்கு சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பீங்க இந்த டோக்கனில் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறபடி செய்யுங்க. இல்லைனா அந்த டோக்கனில் போட்டிருக்கிறதுலேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்கிற ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தர்சனம் பார்க்கலாம். இந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் போகிறதுல என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகிறோன்னா கொடுத்து தான் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து டெலிவரி கவுண்டரில் மொபைல் எடுத்துக்கலாம். மறுபடியும் ரீஎன்ட்ரி கவுண்டரில் போகும்போது டெபாசிட் பண்ண முடியாது, வேறு எங்கேயாவது வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து. பட் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 15 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் ஆகலான்னு TTDயில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லி காலையில் 9 மணி போல் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. 10,500 ரூபாய் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா காலையில் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரப்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். அண்ட் ஜூன் 10 நாளையிலேருந்து 2 கரண்ட் புக்கிங் இருக்கும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும். திருமலா CR ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கொஞ்சம் க்ரௌட் இருக்கிறதுனால ஒரு 4 மணிக்கெலாம் போய் நின்னீங்கன்னா ரூம் கிடச்சிரும். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்னா போதும். பேமெண்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்டு. பட் சாவி வாங்குறப்போ குறைஞ்சது நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட்டோ இல்லைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்குற டோக்கனோ காமிக்கணுங்கிறது இல்லை. கீழ் திருப்பதி ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணு நிவாசம் காலையில் அதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். மத்தியானம் போனால் கிடைக்குமா, சாயந்தரம் போனால் கிடைக்குமா அப்படின்னா அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து தான். அது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போய் பார்த்து இருந்தால் ஷியோராக கொடுப்பாங்க. அன்னைக்கு உண்டான கவுண்டர் க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 9-9:30 மணி ரூம் புக்கிங் ஆஃபீஸ். பட் இருக்குது ரூம் அப்படின்னா சாயந்தரம் போனால் கூட கொடுப்பாங்க. எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொடை வச்சுக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்சனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 95,152 பேர்.
உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 4.44 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 40,601 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 4.21 லட்ச லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.83 லட்ச பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பக்தர்களின் எண்ணிக்கை 3,830 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா ஸோ தட் நீங்கள் திருப்பதிக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறதும் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ப்ரைவேட் லாட்ஜஸ் மினிமம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத பற்றி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சிங்கிளாக போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.